நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் கெமிஸ்ட்ரியில் இருக்கு. இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறைய உடைய பொருள் பருப்பொருள். பருப்பொருளின் 3 நிலைகள் திண்மம், நீர்மம் மற்றும் வாயு. பருப்பொருட்கள் எதனால் ஆனவை? அணுக்கள். அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே உள்ள விசை ஈர்ப்பு விசை. செங்கல் மற்றும் கதவு போன்ற வலுவான பொருள்கள் திண்மங்கள். பாயும் தன்மை உள்ளவை திரவங்கள். எளிதில் பாயும் தன்மை உள்ள பொருட்கள் வாயுக்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பு விரவுதல். வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வு திரவமாக்கல். வாயுவில் அழுத்தத்தை அதிகரித்து வெப்பநிலையை குறைக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து திரவமாக மாறும். ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது தூய பொருள். தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருப்பவை தூய பொருள்கள். திண்மம், திரவம், வாயு இந்த மூன்றுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். திண்மத்தினுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும், பருமன் கொண்டது. திரவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. கொள்கலன் எந்த வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தை திரவம் பெறுகிறது. வாயு குறிப்பிட்ட வடிவமாகவோ பருமனாகவோ கிடையாது. திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். வாயு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். திரவத்தில் பார்த்திங்கன்னா துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருக்கும். துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது. அதனால் ஈஸியாக மூவ் ஆகும். வாயு பார்த்திங்கன்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம். துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். திண்மத்தில் துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவாக இருக்கும். வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். வாயுவின் துகள்கள் அங்குமிங்கும் தொடர்ந்து இயங்கும். சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் ஆனது தனிமம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை மூலக்கூறு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகும் பொருள் சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்களை கொண்டது கலவை. காற்று, பால், எலுமிச்சை சாறு என்பவை எதற்கு உதாரணம்? கலவைகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம் என்பதற்கு உதாரணம் 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் கேட்மியம் கலவைகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம் என்பதற்கு உதாரணம் நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம் என்பதற்கு உதாரணம் டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. ஒரு கலவையில் இருந்து அதன் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரித்தெடுக்கும் முறை பிரித்தெடுத்தல். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை சலித்தல். சலித்தலுக்கு எடுத்துக்காட்டு மாவில் இருந்து தவிடை நீக்குதல். மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருள்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முறை கடைதல். கடைதல் முறைக்கு எடுத்துக்காட்டு தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல். துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு டாஸ் என்று பெயர். மைய விலக்கல். தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கும் முறை கதிரெடுத்தல். தானியங்களில் இருந்து உமியை அகற்ற பயன்படுத்தப்படும் முறை தூற்றுதல். விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உறை உமி.
அரிசியை பாதுகாக்கவும் கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுவது உமி. கற்கள் தானியங்களில் இருந்து மாறுபட்ட உருவத்தை பெற்றிருந்தால் அவற்றை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கைகளால் நீக்குகிறோம். இம்முறைக்கு டேஸ் என்று பெயர். கைகளால் தெரிந்தெடுத்தல். காந்தத்தன்மை கொண்ட பொருட்களை காந்தத்தன்மையற்ற பொருட்களில் இருந்து பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை. கனமான கரையாத திடப்பொருள்களை வண்டலாக படிய வைத்து பிரிக்கும் முறை வண்டலாக்குதல். இந்த முறை பார்த்தீங்கன்னா திண்ம திரவ கலவைகளை பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுவது தெளிய வைத்து இருத்தல். வண்டலை பாதிக்காத வகையில் தெளிந்த நீரை படிய வைத்து வெளியேற்றும் முறை தெளிய வைத்து இருத்தல். தெளிய வைத்து இருத்தல் முறையில் அடியில் தங்கும் பகுதி டேஸ் என்றும் மேலே உள்ள தெளிந்த பகுதி டேஸ் என்றும் அழைக்கப்படும். அடியில் தங்கும் பகுதி வண்டல் என்றும் தெளிந்த பகுதி தெளிந்த நீர் என்றும் அழைக்கப்படும். நுண்ணிய மாசுக்களை நீக்குவதற்காக நாம் பயன்படுத்துவது வடித்தாள். களிமண் மணல் போன்ற கரையாத பொருட்களை கலவையிலிருந்து பிரிக்கும் முறை வடிகட்டுதல். வடிகட்டியை கடந்து கீழே இறங்கும் திரவம் டேஸ் எனப்படும். வடிநீர். வடிதாளில் தங்கும் கரையாத பகுதி டேஸ் எனப்படும். வண்டல். நீரில் கலந்துள்ள மணல் மற்றும் உப்பு கலவையை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல் மற்றும் குளிர்வித்தல். ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளை தூய்மையற்றதாக மாற்றுதல் கலப்படம். பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுவது நீர் வடிகட்டிகள். எந்த முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது? எதிர் சவ்வூடு பரவல் முறை. கனமான பொருள்களில் கலந்துள்ள லேசான பொருள்களை நீக்கும் முறை தூற்றல்.